வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் ஒரு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஆன்லைனில் அடீனியம் பிளான்ட் வாங்கிட்டு அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹார்வியோராங்கிற வெப்சைட்லேருந்து அடீனியம் பிளான்ட்டு ஒரு 6 பிளான்ட் வாங்கியிருந்தோம். இந்த அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அது வந்து அப்லோட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், அந்த பூ பூக்கும் போது நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க அனுப்பின வெரைட்டி நம்ம செலக்ட் பண்ண வெரைட்டி கரெக்டாக சேமாக இருக்கா அப்படிங்கிறது அந்த பூவை பார்த்தா தான் தெரியும். அப்போ தான் 100% நம்ம வந்து வாங்கினது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பிளான்ட் ஓகேயாக வந்துருச்சு, நல்ல பேக்கிங் செம்மையாக இருந்துச்சு, ஆரோக்கியமாக இருந்துச்சு. பிளான்ட் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு, நல்லா க்ரோத்தெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் பூத்தா தான் தெரியும் நம்ம செலக்ட் பண்ண அந்த பூ வந்து வெரைட்டி சேமாக அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்காகத்தான் வந்து நான் பூத்த ஒன்று அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 28/3 நம்ம பிளான்ட் வாங்கினது வந்து February 20 அன்னைக்கு வாங்கியிருந்தோம். அன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்துருந்துச்சு. ஸோ வந்து இப்போ 28/3 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு வந்திருக்கதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே அடுத்த மொட்டு வந்துருச்சு. இந்த மொட்டு வந்து நல்லா பெரிய மொட்டாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு தொட்டிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த பூவோட ஃபோட்டோ வந்து அவங்க ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த பூ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டெடியில் பூக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எதையுமே மாற்றலை. அதோடு அவங்களும் சொல்லியிருந்தாங்க, இந்த பாட்லேருந்து 2 monthsக்கு மாற்றவே வேண்டாம், எதையுமே நீங்கள் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. அவங்க மோஸ்ட்லி வந்து அதில் பார்த்தோம்னா கொக்கோபீட் அந்த தேங்காய் நார் கழிவு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து அதில் ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் எதுவுமே அதை பண்ணல, டெய்லி வாட்டர் மட்டும் நம்ம லைட்டாக கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து மொட்டு விட்டுருக்குது. ஒரு 6 செடி வாங்கினதில் 3 செடி மொட்டு விட்டுருக்கு. இந்த பிளான்ட்டு தான் ஃபஸ்ட்டு மொட்டு விட்டுருந்துச்சு. இந்த பூ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மல்டி லேயர், அந்த பெட்டல்ஸ் வந்து நிறைய அடுக்கு பூ அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப்பு. அதனால தான் என்னவோ இந்த மொட்டு வந்து நல்ல பெரிய மொட்டாக வந்துருந்துச்சுங்க. கலர் வந்து எனக்கு என்னமோ அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் மொட்டு வந்து நல்ல பெரிய மொட்டு. ஏற்கனவே எங்கள் வீட்டில் சிங்கிள் லேயர்டு அடீனியம் இருக்குது. ஸோ அதில் இந்த மொட்டை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல பெரிய மொட்டாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ பார்த்துருந்தீங்கன்னா சிங்கிள் லேயர் அந்த அடீனியம் பூ வந்து, அதோட மொட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் இது சின்ன மொட்டாக இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிள் லேயர். பட் கலர் வந்து சேமாக இருக்குது. விரிஞ்சால் தான் தெரியும் அது கரெக்டாக அதே பூ தானா அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பிங்க்கு. இது பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக நம்ம வந்து நிறையா வீட்டில் அடீனியம்னாலே இந்த கலர் தான் அப்படின்னு நினைப்போம். பட் வந்து நாங்கள் செலக்ட் பண்ண அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தோம்னா செம்மையாக இருக்கும். நான் ஏற்கனவே அந்த வீடியோலையும் அந்த ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுட்டே நான் அந்த ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போது நான் லாஸ்ட்டில் வீடியோவில் போடுறேன், சேர்க்குறேன் இந்த பூ எப்படி இருந்துச்சுன்னு அவங்க வெப்சைட்டில் இருந்த ஃபோட்டோ. இந்த செடி வந்து ரொம்ப க்ரோத் செம்மையாக இருந்துச்சு, சீக்கிரமாக நிறையா லீஃப் விட்டுச்சு. இது 3ஆவதாக மொட்டு வந்து உள்ளேருந்து வந்துட்டுருக்கிறது லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து 3 செடி மொட்டு விட்டுருக்கு. பார்க்கலாம் எப்படி பூக்குதுன்னு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டு செடி இந்த மாதிரி பிளான்ட்லாம் நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தோம்னாலும் சரி, வெளியில் நம்ம நர்சரியில் வாங்கினோம்னாலும் சரி, ஆன்லைனில் வாங்கினோம்னாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து முக்கியமான ஒரு வேலை. இப்போ நான் ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்க இடத்துல ஒரு ரிங் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துக்கு மேலே உள்ள செடி தான் அந்த ஒட்டு செடின்னு சொல்லுவோம். கீழே உள்ளது நார்மல் பிளான்ட்டு, மேலே உள்ளது தான் அந்த நம்ம ஸ்பெஷலாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வெரைட்டியோட அந்த ஸ்டெம்மை வந்து அதில் வச்சு ஒட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே உள்ள அந்த தண்டில் வந்து புதுசாக பிரான்ச்சஸ் வந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள் 2 இடத்துல இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள் அந்த கீழே தண்டில். இந்த பிரான்ச்சஸ்லாம் நம்ம வந்து வளர விடக்கூடாது. வளர விட்டோம் அப்படின்னா கீழே உள்ள அந்த நார்மல் அடீனியம் பிளான்ட்டோட அந்த வெரைட்டி தான் வருமே ஒழிய நம்மளோட அந்த மேலே உள்ள அந்த ஒட்டு செடி வந்து நல்ல க்ரோத் வர வைக்க முடியாது. அதனால நம்ம இதை என்ன பண்ணணும்னா கட் பண்ணி எடுத்துடணும், ரிமூவ் பண்ணிடணும், வளர விடக்கூடாது. இதுக்கு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியதுன்னா புது பிளேடு எடுத்துக்கிறோங்க, இல்லை நைஃப் இருந்தாலும் சரி புதுசாக எடுத்துக்கிறோங்க. அதை வச்சுட்டு லைட்டாக நம்ம டச் பண்ணோம்னாலே அந்த பிரான்ச் வந்து முளைச்சிட்ருக்குது கட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது, இது வந்து நிறையா தண்ணி சேர்த்து வைக்கிறக்கூடிய ஒரு வகையான தண்டு. ஸோ வந்து அதில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சைகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூஞ்சை வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செடியவே வளர விடாது. அந்த தண்டு வந்து அப்படியே வந்து கெட்டு போயிடும், அதுக்கப்புறம் செடி வந்து இறந்து போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ண உடனே அந்த இடத்துல வர்ற அந்த லிக்விடை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி வச்சுட்டு அதை தொடச்சிட்டு முக்கியமான ஒரு வேலை பண்ணணும். என்ன அப்படின்னா ஆன்டி ஃபங்கல் பவுடர் வாங்கிக்கணும். அது நம்ம நார்மல் நர்சரியில் பக்கத்தில் கிடைக்கும், இல்லை இந்த மாதிரி செடிகள் சம்மந்தமான
திங்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த ஸ்டோரில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஆன்டி ஃபங்கல் பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ப்ளூ கலரில் இந்த செடியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கங்கே ப்ளூ கலரில் ஒரு டாட் தெரியுது. அது எல்லாமே நம்ம வந்து அந்த பிரான்ச்சஸ் கட் பண்ண இடத்துல அந்த பவுடரை எடுத்து அதில் லைட்டாக தண்ணி கலந்து அதை ஒரு இது மாதிரி குழன்னு ஆக்கிட்டு அதை வந்து அந்த கட் பண்ணி விட்ட இடத்துல நம்ம லைட்டாக தடவி விடணும். மற்ற செடிகளுக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டு போட்ட செடிகளுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக அடிநியத்துக்கு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடும் பிளான்ட்டு. அதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஸ்டெப் இது. முக்கியமாக புதுசாக வாங்கினவங்க இது மாதிரி ஆன்லைனில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க, இல்லை ஒட்டுச்செடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த கலரில் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், நாங்கள் கலக்கி வச்சுருக்கோம். அதை தான் லைட்டாக தொட்டு இந்த நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துலலாம் அந்த பிரான்ச்சஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம தொட்டு வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒட்டு செடியில் நம்ம எப்போதுமே கவனிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கீழே வந்து அந்த மெயின் தண்டில் வந்து எதுவும் கிளைகள் புதுசாக வளர்ந்துச்சுன்னா எப்பப்போ வளருதோ அப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம மேலே உள்ள அந்த நம்மளை வாங்கணும்னு விருப்பப்பட்டு வாங்கின அந்த வெரைட்டி வந்து நல்லா க்ரோத் ஆகும். இது முக்கியமாக நீங்கள் பண்ணிடுங்க ஸ்டெப்ஸு. இப்போ பாருங்கள், அந்த பெரிய மொட்டு வந்து லைட்டாக விரிஞ்சிருக்கு. பட் வந்து அந்த மொட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை, பார்த்தாலே நமக்கு தெரியுது. நல்லா அந்த பூ வந்து ஆரோக்கியமான பூவாக கிடையாது. கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எத்தனை நாள் வந்து பாக்ஸில் வச்சு அடைச்சி வந்துச்சுன்னு தெரில. நம்மளுக்கு வந்தவுடனே ஓரளவு இந்தளவு பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதே பெரிய விஷயம். ஓகே, நம்ம பூ வந்து எப்போதும் இந்த மாதிரி நம்ம வாங்கணும், நர்சரியிலேருந்து வாங்கினோம்னாலும் சரி, ஒரு பூச்செடி அப்படின்னா ஃபஸ்ட்டு பூக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. அந்த பூ மொட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டை ஃபஸ்ட்டு நல்லா க்ரோத்தை அந்த வளர விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் அது பூக்கிறதுக்கு நம்ம வந்து ஓகே அப்படின்னு விடலாம். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், பூத்துருச்சுன்னா செடி வளர்றது அந்த இது வந்து கம்மியாயிடும். ஃபஸ்ட்டு பிளான்ட்டை நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பூக்கலாம். இப்போ இந்த மொட்டுக்கள்லாம் பெருசாகிடுச்சு பாருங்கள், பார்த்தா தெரியுது. இதுவுமே அந்த மொட்டுமே கொஞ்சம் ஆரோக்கியமாக இல்லை. பட் இந்த பிங்க் சிங்கிள் பெட்டல் ஒன்று காமிச்சேன் இல்லையா, அதோட மொட்டு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து மொட்டு விடலை. 3 பிளான்ட் மட்டும்தான் மொட்டு விட்டுருந்துச்சு, 3 பிளான்ட் மொட்டு விடலை. டெய்லி காலையில் நாங்கள் மாடியில் ஏறி எப்போ பூக்குது, அது பூத்துருமான்னு பார்க்குறது தான் வேலை. அட்லாஸ்ட் வந்து பூத்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அந்த இது என்ன ஒரு 10-15 நாள் நாங்கள் டெய்லி காலையில் போய் பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு அந்த செடிக்கும் அந்த பூவும் நல்லா கரெக்டாக தெரியும்ட்டு தான் இந்த ஆங்கிளில் நான் வீடியோ எடுத்திருக்கோம். அந்த பூ வந்து ஓகே, அந்த மல்டி லேயர் கலரு எல்லாமே ஓகே. பட் இன்னும் ஹெல்த்தியாக வரணும். பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ண பூ தான் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ஆவதாக மொட்டு விட்டு அந்த பிங்க் சிங்கிள் லேயர்டு அந்த பூ வந்து விரிஞ்சிருச்சு பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரையும். செடியும் சரி, அந்த பூ மொட்டு விட்டு அந்த பூ பூக்கிறதும் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. அந்த மல்டி லேயர்டு இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லையா, அந்த பூ மாதிரி கூட ஒரு இதுவாக இல்லாமல் இது நல்ல ஃபுல் இதுவாக நல்லா க்ரோத் ஆகி ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இன்னும் 2-3 மொட்டும் பக்கத்தில் விட்டுருக்குது. இது வந்து நம்ம அந்த ஆன்லைனில் அவங்களோட வெப்சைட்டில் போட்ட ஃபோட்டோ பாருங்கள், எவ்வளோ அப்படியே கொத்து மாதிரி பூத்துட்ருக்குதுன்னு. அது மாதிரியே தான் பூக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ பாருங்கள், 3 பூ அடுத்த ஒரு வாரத்தில் 4 பூ அப்படின்னு நிறைய மொட்டு விட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நார்மலாக நம்ம பார்க்குற அந்த சிங்கிள் லேயர் அந்த பிங்க் கலரில் நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இல்லை. இதோட பிங்க் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. பார்க்கும்போதே நல்ல அப்படியே ரொம்ப பெண்களுக்கு பிடித்த கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லேடிஸ்னாலே பிங்க் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பேபி பிங்க். இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த செடி வந்து 2ஆவது மொட்டு விட்டுருச்சு. ஃபஸ்ட்டு மொட்டு விட்டு அது மலர்ந்துட்டு கீழே விழுந்துருச்சு. 2ஆவது மொட்டு விட்டுருச்சு. ஆனால் செகண்டாக ஒரு பிளான்ட் காமிச்சேன் இல்லையா, சிங்கிள் லேயரில் வந்து மொட்டு விட்டுருந்துச்சுன்னு, அது விரியவே இல்லைங்க. கடைசி வரையும் ஒரு மாதிரி அப்படியே இருந்துச்சு. அதை காட்டுறேன்னு பாருங்கள். எங்களுக்கு ரொம்ப இந்த 6 பிளான்ட்டில் செம்ம ஹெல்த்தியாக இருந்தது இந்த லைட் பிங்க்கு அந்த செடி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சிங்கிள் பெட்டல் தான் சொல்கிறேன். இது வந்து நல்லாவே இன்னும் வரல பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த முட்டை எல்லாமே கருகின மாதிரி ஆயிடுச்சு.
அப்படி ஒரு மாதிரி வெம்பிட்டு அந்த பழுத்து விழுகும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா மொட்டுமே விழுக ஆரம்பிச்சிருச்சு. வந்த மொட்டெல்லாமே குட்டி குட்டியாக விழுந்துருச்சு. பட் கலர் சேமாக இருக்குது. நம்ம பார்த்த பிக்சரில் சிங்கிள் லேயர்னால மொட்டு சின்னமாக இருக்குது. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணதான் அதே வெரைட்டி தான் நாங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. பட் என்னமோ பூ வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கூட இருக்கலாம். அது வந்து அங்கேருந்து நம்ம கொரியரில் வந்திருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்னால கூட அது வந்து பூ மலராமல் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். அடுத்து வர்ற மட்டும் நல்லா மலரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கின 6 செடியில் 3 செடி எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இன்னும் 3 செடி அடுத்து பூத்துரும். அது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுவும் அவங்க ஒரிஜினலாக நம்ம ஆர்டர் பண்ண தான் அனுப்பியிருப்பாங்கன்னு எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு இப்போவே. நீங்களும் வந்து இந்த ஹார்வியோராவில் நம்பி வாங்கலாம். நல்லா இருக்குது, பிளான்ட் க்ரோத்தும் நல்லா இருக்குது, பூவும் கரெக்டாக நம்ம எதை ஆர்டர் பண்ணமோ அதுதான் அனுப்பியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அடினியம் பிளான்ட் வளர்க்குறதுல ரொம்ப விருப்பமுடையவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹார்வியோராவில் போயிட்டு அந்த வெப்சைட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது விளம்பரத்துக்கான ஒரு வீடியோவே கிடையாது. எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.